வணக்கம். கூத்து வகைகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். சென்ற காணொளியில் கூத்துனா என்ன, கூத்து வகைகள் என்ன, வள்ளி கூத்து, கூத்து நடைபெறும் இடம், அதை பற்றின செய்திகளை நம்ம பார்த்தோம். சென்ற காணொளியில் அன்றைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்ற குறிப்புகள் இருந்துச்சு. அதை பற்றின விரிவான விளக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். மக்களை மகிழ்வித்து கொண்டிருந்த தெருக்கூத்து எனும் உன்னதமான கலை இன்றைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து அழிந்துவிடும் சூழ்நிலையில் உள்ளது. அக்காலத்தில் உள்ள கூத்து வகைகள் தற்காலத்தில் பொம்மலாட்டம், முயலாட்டம், பாவை கூத்து, கரகம், களியாட்டம், தேவராட்டம், கணியன் கூத்து, வலியன் கூத்து, பொய்க்கால் குதிரை, காவடி ஆட்டம் என்று மாற்றமடைந்தாலும் மக்களிடம் அவை பெருகி செல்வாக்கு பெற்றது என்பது நாம் அறிந்ததே. சரிந்த நிலையிலே உள்ளது என்றாலும் அதற்கான காரணங்களை ஆராய்ந்தோமானால் இன்றைக்கும் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்டு திரைப்படம், நாடகம் மற்றும் நவநாகரிக வளர்ச்சியும் அடிப்படை காரணமாக அமைகின்றது. மேலும் இப்போதைய விரைவு வாழ்க்கையின் கூறுகளாலும் புதுமை விளையும் மக்களின் மனநிலையாலும் கூத்துக்கலை பாதிப்படைந்துள்ளது. முன்பு தமிழகம் முழுவதும் இக்கலை பரவியிருந்தது. ஆனால் இன்றைய வட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளிலும் கூத்துக்களை ஆடி மாதத்தில் உயிர்ப்பு பெறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் நடைபெறும் அம்மன் கோவில் திருவிழாக்களில்தான் கூத்துக்களை காண முடிகிறது. மற்ற காலங்களில் எங்கும் காண முடிவதில்லை. இத்தகைய நிலைப்பாட்டினால் கலைஞர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. கேள்விக்குறியான இவர்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்த தமிழக அரசு கலைஞர்களுக்கான ஊக்கத்தொகையும் கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கிறது. இதனால் கூத்து கலைஞர்கள் தங்களுடைய தொழிலையே மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் அரசாங்கத்தின் உதவியால் சிறிது நம்பகத்தன்மையோடு இருக்கிறார்கள். கூத்து கலைஞர்கள் காப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். மேலும் இன்றைய நாகரிக உலகிற்கேற்ப கூத்துக்கலையில் சில மாற்றங்களை கூத்துக்கலை அழிவை தடுக்க முடியும். கூத்தின் கதைகளாக அமைந்துள்ள புராண கதைகளை மக்கள் கேட்டு அலுத்து போயுள்ளதால் இன்றைய சமூக சூழலுக்கு ஏற்றவாறு கற்பனையோடு பயன் தரக்கூடிய கதைகளை அரங்கேற்றலாம். மேலும் கூத்து நிகழ்த்தும் நேரத்தை 3 அல்லது 4 மணி நேரமாக குறைத்து கொள்வதும் கூத்துக்கலையின் மறுமலர்ச்சிக்கு வழிவகுக்கும். இறை வழிபாட்டிற்காக மட்டும் நிகழ்த்தப்படும் இந்த கூத்துக்களை மக்களின் பொழுதுபோக்கிற்காக எல்லா காலங்களிலும் நிகழ்த்தப்படும் அளவிற்கு உள்ளது. மேலும் கூத்துக்களின் மக்களின் பொழுதுபோக்கிற்காக எல்லா வகை காலங்களிலும் நிகழ்த்தினால் மக்களும் மகிழ்வித்து கூத்து கலைஞர்களும் வாழ்வில் கொஞ்சம் நிம்மதியடையலாம் என்பது இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அக்காலத்தில் மக்கள் இறை மீதும் வழிபாட்டின் மீதும் கொண்டிருந்த நம்பிக்கையின் வெளிப்பாடே கூத்துக்கலை வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தது. இன்றைய காலங்களில் கூத்துக்கலை பல்வேறு வடிவங்களில் மாற்றம் பெற்றாலும் மக்களிடம் தனது செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள முடியாமல் அழிவின் விளிம்பில் உள்ளன. இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே எச்சங்களாக மிஞ்சி இருக்கின்றன. ஆடி மாதம் என்றாலே கோயில்களும் திருவிழாவும் கூத்தும் தான் நினைவுக்கும் வரும். அந்தளவுக்கேனும் மக்கள் மனதில் பதிந்துள்ளது சற்று ஆறுதலாக உள்ளது. பழமையும் பெருமையும் வாய்ந்த உன்னதமான இந்த கூத்துக்கலையை போற்றி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசிடமும் மக்களிடமும் தான் உள்ளது. கூத்துக்கலை மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்த வேண்டும். அப்போதுதான் கூத்துக்கலை உயிர்ப்பு பெறும். அதோடு கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து விஷயங்களையும் அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு கலைஞர்களிடம் உள்ளது. அவர்கள் மூலமாகவே மக்களும் தமிழர்களின்
வாழ்வியலை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது புரியும். ஆதலால் கூத்துக்கலையை வளர்க்க ஒவ்வொரு கூத்துக்கலை கலைஞனும் மக்களும் பாடுபட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக உள்ளது. நன்றி, வணக்கம்.